ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்பி தான் இருக்கு. அது இல்லைன்னா அடுத்த வருஷம் இல்ல ஒரே நாள்ல எக்கனாமி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னு நீங்க சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு, எதை வேணா சொல்லலாம். உங்க மைண்டுக்கு என்ன தோணுது? அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அர்த்தம் ப்ரொடக்ஷனா? எந்த கண்ட்ரி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவன் தான் கெத்து. அந்த ப்ரொடக்ஷனுக்கே தேவையான ஒரு முக்கியமான ஒரு மூலதனம், அந்த மூலதனம் இல்லை என்றால் எல்லாமே அவுட். அப்படி நீ நினைக்கிறது என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, வேலை சேர்த்து ஆள் தேவை தானே. இப்பதான் ஏஐ எல்லாம் வந்துருச்சுல, இன்னும் 50 வருஷத்துல ஹியூமன்ஸ் தேவை கிடையாது, மிஷின்ஸ் கூட பண்ணலாம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல. ஓகே தான், ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை தான். ஓகே குட். அதோட முக்கியமான ஒரு ஆர்ஜன் என்ன சொல்ல போனா, இந்த உலகத்தோட பவர்ஃபுல் கண்ட்ரி சொல்லப்படுற எல்லா கண்ட்ரிஸுமே அவங்களுக்கு முதலாக மத்தவங்களை விட ஃபர்ஸ்ட் இது கிடைச்சதுனாலதான் இப்போ நம்மள ரூல் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய விஷயம் முடியலையா? ஓகே, வேற யாராவது சொல்ல ட்ரை பண்றீங்களா? டெக்னாலஜி வச்சுக்கலாம். பட் அந்த டெக்னாலஜியோட ஆரிஜினே ஒன்று இருக்கு. அந்த டெக்னாலஜிக்குமே சோர்ஸ், அதுக்குமே ஒரு சோர்ஸ் இருக்கு. ஓகே தான், கேபிட்டல் ஓகே தான், அது ஜென்ரலா சொல்றது. என்ன எக்கனாமிக்ல ரிசோர்சஸ்லாம் என்ன ரிசோர்ஸ்? அவங்க சொல்லிட்டாங்க ஹியூமன் ரிசோர்ஸ். அப்ப நீங்க சொல்லியா வேற சொல்றீங்க? ரிசோர்ஸ்னா எந்த ரிசோர்ஸ்? அது ட்ரை பண்றியா? ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் தான். எந்த ரா மெட்டீரியல்? சி, ரா மெட்டீரியல் கிடைச்சிச்சு, ஹியூமன் பீயிங்ஸ் கிடைச்சிட்டாங்க. டேய் தம்பி, நீ சொன்ன பணமும் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் குக் பண்ணி ஒன்று உருவாக்குறது உனக்கு தேவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்புட் எது? ஸ்டீலும் கிடைச்சிடுச்சு, இண்டஸ்ட்ரி உருவாக்கியாச்சு, எல்லாமே அது இல்லைன்னா இயங்காது. எஸ், எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அவன் ஃப்ளூ அடிச்சு விட்டா இதா சரி, எதுவுமே இல்லை, சரி இப்போ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு வார்த்தை இருக்கு. ஆக்சுவலா நான் சொன்ன கரெக்ட் தானே? எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு வார்த்தை எனர்ஜி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்தியாவிலும் பொருள் உற்பத்தி பண்ணாங்க, யூகேலையும் பொருள் உற்பத்தி பண்ணாங்க. பட் அவங்க தான் யூஸ் பண்ணாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்படின்னு அர்த்தம் தே யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். நிறைய உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வரைக்குமே பிசினஸ் பேஜ்ல எல்லா டைம் வர ஆர்டிகல் வந்து எனர்ஜி, எந்த கண்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுது, இந்தியாவில் அதோட பவர் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா தான். ஸோ இந்தியா ஓரளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்ணிடுச்சு. பட் இப்போ என்ன மாறிடுச்சு? நம்ம யூஸ் பண்ற எல்லா எனர்ஜி ஃபாசில் எனர்ஜி. அர்த்தம் அந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணும்போது எது வெளியே வருது? கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா குளோபல் சேஞ்ச் உருவாயிடுது, குளோபல் வார்மிங் உருவாகுது. அப்போ கஷ்டப்பட்டு உருவாக்குற எனர்ஜியை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். இதுல இருந்து என்ன போய் எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்? எஸ், அப்படின்னு சொல்லலாம், நான் ஃபாசில் ஃபியூல், ரெனியூவபிள் எனர்ஜி. இப்போ அடுத்த 100 வருஷம் யார் சூப்பர் பவர் அப்படின்னா, இந்த எனர்ஜியை, இந்த எலக்ட்ரிசிட்டி யார் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அவன் தான் பெரிய. இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி என்னெல்லாம் இருக்கு? சோலார் எனர்ஜி, ரெண்டாவது விண்ட் எனர்ஜி. இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது ஐம்பூதங்களை வச்சுக்கிட்டு விளையாடுறது. பட் ஐம்பூதங்களுக்கும் முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்ன? யாரா சொல்றீங்களா? தெரிஞ்சா கை தூக்குங்க, நான் அமைக்கிறேன். இந்த எல்லா ஐம்பூதங்களுக்குள்ளேயும் இருக்கிற முக்கியமானது என்ன? ஆரிஜின் என்ன? அணு. சோ நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ ரினியூவபிள் எனர்ஜியில் இன்னொரு முக்கியமானதுனா இது நியூக்ளியர் எனர்ஜி. நம்மளோட மெயின் எய்ம் என்ன? சூப்பர் பவர் ஆகணும். சூப்பர் பவர் ஆகிறதுக்கு ரினியூவபிள் எனர்ஜியை டாப் மோஸ்ட் வரணும். இந்தியா டார்கெட் என்னன்னா 500 GW எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணும். இது வழியா அப்போ சோலாரா மட்டும் நம்மனா ஒர்க் அவுட் ஆகாது, ஹைட்ரோ மட்டும் நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. எதுவும் தேவை, நியூக்ளியர் எனர்ஜியும் தேவை. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல நியூக்ளியர் எனர்ஜியில் பயங்கரமான ப்ரொடக்ஷன் உருவாக்கணும்னா கவர்மெண்ட் மட்டுமே பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. யாருக்கு டொனேட் பண்ணும்? அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வைக்கிறதுல யாரெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, முக்கியமான கம்பெனிஸ், அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அலோ பண்ணுமா? பட் இந்தியாவோட லாஸ்ட் 50 இயர்ஸ் ஃபுல்லா நியூக்ளியர் எனர்ஜி கண்ட்ரோல் பண்றது, ஹேண்டில் பண்றது எல்லாமே யாரு? கவர்மெண்ட் மட்டும் தான். ஒன்னும் சத்தமா சொல்லுங்க, சொல்லாதீங்க. சோ கவர்மெண்ட் முழுக்க எல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நியூக்ளியர் எனர்ஜில நாம டாப் மோஸ்ட் ஆக முடியும்? அதை பத்தி பேசுற ஆர்டிகல் சென்டர் பேச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. நியூக்ளியர் எனர்ஜி மத்த எல்லா எனர்ஜியும் என்ன பண்ணிட்டாங்க? யாரும் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், உருவாக்கலாம். ஏன் இந்த எனர்ஜியை மட்டும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, சூப்பர்விஷன் பண்ணுது? என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி பிரைவேட் பண்ணா அது தப்பா யூஸ் பண்ணு. பிரைவேட் பண்ணா தப்பா எப்படி யூஸ் பண்றது? தப்பானா அப்படி கிடையாது. சிவில் பர்பஸ் தான் நியூக்ளியர் எனர்ஜி. சிவில் பர்பஸ், மக்களுக்காக ஒரு பிளான் ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணாங்கன்னா அது மக்களுக்கு தான். பட் அப்படி இருந்தும் கவர்மெண்ட் விடாதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, பிரைவேட் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க லாபம் தான் முக்கியம். அப்போ இந்த பவர் பிளான்ட்டை எந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணலாம்னு யோசிப்பாங்க, காஸ்ட் எஃபெக்டிவா. ஸோ ப்ராஃபிட் தான் அல்டிமேட் மோட்டிவ். ப்ராஃபிட் அல்டிமேட்டிவா இருக்கும்போது இது அவங்களோட பார்க்க மாட்டாங்க. எஸ், சேஃப்டி மெக்கானிசம் அந்த அளவுக்கு சரியா இருக்காது. இதுல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? நியூக்ளியர் எனர்ஜி சைக்கிளா மாறும். அப்போ எக்ஸ்ப்ளோசிவ் ஆக வாய்ப்பு இருக்கு, லீக்கேஜ் ஆனா பயங்கரமான டேஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ இதை பிரைவேடைசேஷன் பண்ண ஆசைப்படுறோம், பட் அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா ஹியூமன் லாஸ்ட் ஆகும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? ஐடியா கொடுங்க. ஒன் மோர் விஷயம் பண்ணலாமா? இந்தியாவுக்கு ரினியூவபிள் எனர்ஜில டார்கெட் வந்து 500 GW எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணணும். எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது? சோலார் நம்பிட்டு இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. எதுவும் தேவை? நியூக்ளியர் எனர்ஜி தேவை. பட் நியூக்ளியர் முழுக்க இஸ் டாப்டு பை கவர்மெண்ட் மட்டும் தான். என்ன ரீசன்? ஃபார் சேஃப்டி மெக்கானிசம். பட் இப்போ வேற என்னது? நீட் ஆஃப் தி அவர். சேஃப்டி மட்டும் பார்த்துட்டே இருந்துச்சுன்னா
அடுத்த 10 வருஷத்துல இதை இந்த டாக் அச்சீவ் பண்ண முடியாது, சூப்பர் பவர் ஆக முடியாது. அப்போ பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள வர வச்சு தான் ஆகணும். பட் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரைவேட் பிளேயர் உள்ள வந்துட்டானுங்க, இந்த ஊர்ல வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, அவன் தான் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ இதை அவங்களையும் வர வைக்கணும், கவர்மெண்ட் பாத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கரெக்ட் தான். ஓகேவா, கான்ட்ராக்ட் வச்சுக்கலாமா? கவர்மெண்ட் எடுத்து முடிவு என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இதான் கவர்மெண்ட் ஐடியா. அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நீ ஆரம்பி, பட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ல 51% நான் போட்டுறேன், 51% நான் தான் இன்வெஸ்ட் பண்றதுனால அதான் முதலாளி. இது என்ன பண்ணுன்ற கண்ட்ரோல் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். மிச்சம் 14% பண்ணிக்கோ, நீ இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுத்து. ஸோ இதை தான் ட்ரை பண்ண போறான். பட் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி எந்த ஆக்ட் என்ன பண்ணல, இன்னும் சரி பண்ணல. என்ன பண்ண போறோம்னா நியூக்ளியர் எனர்ஜி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆக்ட்ஸ்லாம் என்ன, அந்த ஆக்ட்ஸ்ல இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன. நெகட்டிவ்ஸ் அர்த்தம் மத்தவங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுல இருக்குது, அதை ஹிஸ்டரி பார்க்க போறோம். டாபிக் புரிஞ்சா? டாபிக் என்ன? நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ் த்ரூ ஆக்ட்ஸ். நீங்க சொல்லுங்க, ஒரே தான் டிஸ்கஷன். ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபாசில் ஃபியூல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நிலக்கரி, கோலை எடுத்துட்டு வந்து பூமியிலிருந்து தோண்டி எடுத்து வந்து எரிச்சு ஹீட் ஆக்குவாங்க. அது ஹீட் ஆகும்போது என்ன ஆகுது? பூமி ஹீட் ஆகுது. இப்போ தேவையில்லை ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. ஸோ ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியில் ஒரு முக்கியமான சோர்ஸ் எது? நியூக்ளியர் எனர்ஜி. அந்த நியூக்ளியர் எனர்ஜியை பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு தரத்தில் இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரைட்ஸ் யாருக்கு மட்டும் தான்? கவர்மெண்ட்ல அந்த ஆக்ட் நான் சொல்லுவேன், அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962. இந்த ஆக்ட் வழியா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்தியாவுக்குள்ள நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபுல்லி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஃபார் ஒன்லி கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்? பீப்புள் சேஃப்டிக்காக. பீப்புள் சேஃப்டி இல்லைனா மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டா, தெரியாம டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ வை பிரைவேட் கம்பெனிஸ் ஆர் நாட் அலவுட் கேட்டா, இஃப் பிரைவேட் கம்பெனிஸ் மிஸ்ஹேண்டில்டு தி நியூக்ளியர் பவர் பிளான்ட் இட் கேன் லீட் டு சீரியஸ் கான்சிக்வன்சஸ், ரேடியேஷன் வரும் எக்ஸெட்ரா. கவனிங்களா? இப்போ இந்த இனிஷியேட்டிவ் வச்சு பார்த்தீங்கன்னா மோனிகா, இப்போ என்ன பண்ண போறாங்க, பேருக்கு கவர்மெண்ட் ரூலிங் மாதிரி தான், ஆனால் பண்ண போறது யாரு? பிரைவேட் கம்பெனிஸ் தான். ஸோ பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்க தான் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்ட் என்ன சொன்னிச்சு? ஆக்ட் இயர் சொல்லுங்க, ஆக்ட் பேர் சொல்லுங்க. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962. இதோட மெயின் எய்ம் என்னது? பிரைவேட் பிளேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து மிஸ் ஹேண்டில் பண்ணுவா, அது வழியா லாஸ் ஆக வாய்ப்பு, பீப்புளுக்கு ஹியூமன் லைஃப் காஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலும் ஒர்க் பண்ண போறது யார்? ஆபரேஷன். ஓகே, அப்போ தப்பா தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா பிரைவேட் பிளேயர்ஸ் ஏன் அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸே போட்டாங்க. யாரு? பவர் பிளான்ட் பிளேயர்ஸ். பட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு தராதுக்கான மெயின் ரீசன் வந்து மோனோபோலி கிடையாது, சேஃப்டி மெஷர் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சேஃப்டி மெஷர் கிடையாது. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு விஷயத்த கட்டினா மக்கள் பயப்படுறாங்க, இது தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஊர்ல பெருசா கட்டுறது பதில் எல்லா ஊர்லயும் சின்ன சின்னதா கட்டலாம். ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் சின்னதா இருக்கும், இது சின்ன எனர்ஜி என்ன பண்ணும், உருவாக்கும். ஸோ அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆனாலும் அவ்வளோ ஆகாது. ஸோ இதான் அடுத்த நியூ ஐடியா. புரிஞ்சுதா? மைக் யார்கிட்ட இருக்கு, நீங்க என்ன சொல்லணும் என்கிட்ட? புரிஞ்சுன்னு சொல்லணும், புரியாதுன்னு சொல்லணும். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. ஸோ கவர்மெண்ட் மெயின் ஃபோக்கஸ் வந்து பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், பிஎஸ்ஆர் சொல்லுவாங்க. ரெண்டு, பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ், இன்னொன்று வந்து பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஷார்ட் கட்ட சொன்னேன், பாரத் ஸ்மால் ரியாக்டர், அது பிஎஸ்எம்ஆர். நாளைக்கு வரும்போது சயின்ஸ் கிளாஸ்ல வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி ஒரு கிளாஸ் இருக்கு, நியூக்ளியர்ஸ் அந்த ரியாக்டர் விஷயம் லாஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன், கிளாஸ் பார்த்துருக்கு. உனக்கு அப்புறம் ஒரு வார்த்தை எழுத போறேன், ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணுங்க. இது நியூக்ளியர் பவர் பிளான்ட், இது லிங்க் பண்ண முடியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டீகார்பனைசேஷன் அப்படின்னா அர்த்தம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆகாம குறைக்கிறது. அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் தான் இந்தியாவோட டீகார்பனைசேஷன் ப்ராசஸ்க்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல். ஓகே, வேற வழி இல்லை, உருவாக்கி தான் ஆகணும். இப்போ பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் போறது பதில் ஸ்மால் ரியாக்டர்ஸ். ஓகே, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 அது வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் அலோ பண்ணுதா? அலோ பண்ணல. ஓகே, பட் இந்த வருஷம் பட்ஜெட்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா, பட்ஜெட்ன்றதே கிடையாது, ஆக்ட் கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னா இந்த ரியாக்டர் உருவாக்கலாம், பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரலாம் சொல்லிட்டாங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்டுக்கு எப்படி இருக்கு, கான்ஃபிளிக்டா இருக்குன்னா ஆர்டிகல். இப்போ அடுத்த பாயிண்ட். ஓகே, இப்போ நீங்க தான் அந்த குட்டி முதலாளி, இதுக்கு பாரத் ஸ்மால் ரியாக்டரை இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்க போறீங்க. ஒருவேளை இந்த ரியாக்டர்ல ப்ராப்ளம் வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சு, லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸுக்கு காசு தரணும்ல. அந்த காஸ்ட் வந்து யார் தரணும்? 51% கவர்மெண்டா இல்ல 49% பிரைவேட் கம்பெனிஸா அப்படின்ற டிபேட் வந்து வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் என்ன அக்செப்ட் பண்ணிச்சுன்னா கவர்மெண்ட் இந்த லாஸ்ட்டை எடுத்துக்குன்னு சொல்லிடுச்சு. ஒரு ஆக்ட் இருக்கு, அது பேர் சொல்றேன். இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மோனிகா. N ஃபார் நியூக்ளியர். எஸ், நியூக்ளியர். D ஃபார் இப்போ கடைசியா சொன்ன எக்ஸாம்பிள்ல என்ன மெயின் கோர் இஷ்யூனா? டீகார்பனைஸ். அது பழசு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு ப்ராசஸ் சொன்னேன். ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளத்துக்கு இன்னொரு வார்த்தை டேமேஜ். இது என்னது? நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். ஓகேவா? இது என்னது? மக்கள் சொன்னேன், மக்களுக்கு வார்த்தை சொன்னேன். அவங்க கூட என்ன சொன்னா, தப்பா பயன்படுத்தி நீங்க சொன்னீங்க, தப்பா பயன்படுத்த சொன்னீங்களே, அப்ப நான் அந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொன்னேன். சிவில் மக்கள். ஓகேவா? நியூக்ளியர் பிளான்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? மக்களுக்கான லயபிலிட்டி, மக்களுக்கு காசு தர்றது என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஆக்ட். இப்ப சொல்லுங்க. சிவில் லயபிலிட்டி. என்ன லயபிலிட்டி? நியூக்ளியர் டேமேஜ்ல வந்து பிரச்சனைகள். ஓகேவா? 2010. இப்ப அகைன் சொல்லி பார்க்கலாம். நம்ம அட்டாமிக் ஆக்ட் ஃபர்ஸ்ட் இயர் என்ன? 92. இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆபரேட்டர் யாரு?
கவர்மெண்ட். ஆப்ரேட்டர் நடத்தும் அதை ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்றது அவன் தான். ஏன் அவன் ஆப்ரேட் பண்ணாதான் சேஃப்டியா பார்த்தா சொல்றான். ஸோ ஃபியூச்சர்ல ஸ்மால் ரியாக்டர் வந்தாலும் ஆப்ரேட்டர் யாரு? கவர்மெண்ட். ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்டோட ஆப்ரேட்டர் யாரோ அவன் தான் சிவில் லைபிலிட்டியை எடுத்துக்கணும். அப்போ இன்டெரக்ட்லி யார் தான் தரணும்? கவர்மெண்ட். கவர்மெண்ட் தரணும். இதை மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன் பண்றது பிரைவேட் பிளேயர்ஸ். யார் காசு எடுத்து தரோம்? கவர்மெண்ட் காசு. அப்போ கவர்மெண்ட் வேணும்னே பிரைவேட் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு டிபேட் நடக்குது. நோட்ஸ்ல இருக்கு. ஓகே, காவியா கிட்ட போய் கொடுங்க. இப்போ பேசின எல்லா விஷயத்தையும் 3 பாயிண்ட்ல சம்மரைஸ் பண்ணணும்னா எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? நியூக்ளியர் எனர்ஜி ஹெல்ப்ஸ் ஃபார் decarbonization. ஸோ நிறைய நியூக்ளியர் எனர்ஜி வரணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் ஆப்ரேட்டட் பை கவர்மெண்ட் த்ரூ விச் ஆக்ட்? 1962 Atomic Energy Act. Atomic Energy Act. And government was liable to pay damage. Yes, sir. அடுத்த பாயிண்ட் சொன்னா BSR, sir. பவர் பிளான்ட் ஆல்டர்னேட்டிவா ஸ்மால் ரியாக்டர்ஸ். Yes. சொல்ல போறது 3வது பாயிண்ட். வாங்கிக்கணும். ஸோ ஒரு பவர் பிளான்ட் ஆப்ரேட் பண்றது யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் யாரு? பிரைம் மினிஸ்டரா இருக்க மாட்டாங்களே. அப்ப இது எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. ஆப்ரேட் பண்றது யாருன்னா DAE. இதுக்கு எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க மோனிகா. D ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இந்த DAE தான் என்ன பண்ணும்? எல்லா ஆபரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஸோ இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். பிளஸ் என்ன சொல்ற கவனிங்க, இப்போ 1970s இந்தியாவில் ஒரு பகுதியில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து உருவாக்குறாங்கன்னா யார் உருவாக்கிருப்பா? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு? ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட்டே ஒரு கம்பெனி வைக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வைப்பாங்க. என்ன கம்பெனி? நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து கவர்மெண்ட் சார்பா ரெடி பண்ற ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கம்பெனி ரெகுலேட் பண்ணி. ஓகே, ஸோ DAE பிளஸ் NPCIL இது அடிக்கடி நியூஸ்ல வரும். இப்போ சொல்லுங்க, என்ன சொல்லணும்? நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். இந்தியா சார்பா, இந்திய கவர்மெண்ட் சார்பா நியூக்ளியர் பவரை உருவாக்குற கார்பரேஷன் கம்பெனி. ஓகே, இந்த ரெண்டு பேர் தான் என்ன பண்றாங்க? இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஆப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஸோ அகைன் ஒன் மோர் தேர்ட் ரிவிஷன். அருள் வை கொடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த ஆக்ட் என்ன? 1962. இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன? கவர்மெண்ட் வந்து பவர் பிளான்ட் கவர்மெண்ட் தான் ஆப்ரேட் பண்ணணும். எதை ஆப்ரேட் பண்ணணும்? பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஆபரேஷன் அர்த்தம் ஒர்க்கிங். கவர்மெண்டால ஒரு ஆள் வச்சு ஆப்ரேட் தான் பண்ண முடியும். தவிர இதை கட்டுறாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அதுக்கு அவங்க கிட்ட இருக்காது, பொருள் இருக்காது. கவர்மெண்ட் தானே. இப்போ இதுல ஒரு செக்ஷன் இருக்கு, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் சொன்னேன். செக்ஷன் 3A நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், சப்ளை மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யார்கிட்ட வாங்கிக்கலாம்? பிரைவேட் பிளேயர்ஸ் வாங்கிக்கலாம். அதை வாங்கி அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண போறது யாரு? அவன் பேரு DAE plus NPCIL. அப்போ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் செக்ஷன் 3 என்ன பண்ணுதுன்னா prohibits the private companies to operate the nuclear power plant. அப்ப என்ன பண்ண முடியும்? சப்ளை பண்ண முடியும். So private companies can only help in building the nuclear power plant. என்ன பண்ண முடியாது? மைக் தான் பேசணும். என்ன பண்ண முடியாது? private companies can only build the nuclear power plant. என்ன பண்ண முடியாது? ஆப்ரேட் பண்ணும், ரன் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கிய கண்டிஷன் இதுல, நீங்க எந்த ஒரு செக்டர் எடுத்தாலுமே என்ன இருக்கும்? அதுல R&D இருக்கும். R&D தான் என்ன அருள்? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் கூட இருக்க கூடாது, பிரைவேட் கம்பெனிஸ் இருக்க கூடாது. சோ இவ்வளவு தடங்கள் யாருக்கு இருக்கு? பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும்போது பட்ஜெட்ல எப்படி ஸ்டேட்மெண்டா சொல்ல முடியும் தான் டிபேட். தூக்கம் வருதா? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? இதான் ஃபிளாஷ்பேக். சோ 1962 ஆக்ட் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இதை எப்படி மாத்தலான்றது தான் யார் யோசிக்கிறா? நித்தி ஏன் தானே வரும்? நித்தி ஆயோக் பிளஸ் DAE ரெண்டு பேரும் யோசிக்கிறான். லாஸ்ட் 50 இயர்ஸ் நாமளே பண்ணியாச்சு. இப்போ எப்படி பிரைவேட் பிளேயர்ஸ் இந்த ஆக்ட் வழியா கொண்டு வரலாம் அப்படி யோசிக்கும் போது என்ன பண்றாங்க? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரலாம், பிளஸ் ஸ்மால் ரியாக்டர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க? முடிவு பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அப்போ பாரத் ஸ்மால் ரியாக்டர் வந்து உருவாக்கலாம்னு சொன்ன ரெக்கமெண்டேஷன் யாருது? நித்தி ஆயோக் பிளஸ் DAE. என்ன சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இவனோட மெயின் வேலை என்ன? கண்ட்ரோலிங் எவ்ரிதிங் அபவுட் பவர் பிளான்ட். அப்ப அட்டாமிக் எனர்ஜி என்ன இருக்கு? டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரி, இப்போ பிரைவேட் கம்பெனி சொல்ல வர போறாங்களா? எதுல வர போறாங்க? நியூக்ளியர் பவர் பிளான்ட். எந்த பவர் பிளான்ட்? பெருசா சின்னதா? சின்னதுதான். ஓகே, சோ பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. யாருக்கு கிரிட்டிக்கல் மேப்பிங் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வார்த்தை எழுதின உடனே அதுக்கு எக்ஸ்பிரஷன் சொல்லணும். யாரோட பேசலாம்? ரெடியா? யாரோட சொல்லலாம்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஆல்ரெடி பார்த்த விஷயத்த நான் சொல்றேன், எதுவுமே புதுசா கிடையாது. என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி பேசின விஷயம் தலைகள் எழுதிருக்கு. இப்படி தான் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை பண்றது, இது எல்லாமே யார் பண்ணலாம்? ஓகே, கவனிங்க. அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, EPC ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் தேவையான இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இது யார் பண்ணலாம்? பிரைவேட் கம்பெனிஸ் பண்ணலாம். சோ ஷார்ட்டா நான் வச்சுங்க. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நிதி ஆயோக் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஓகே, நிதி ஆயோக் என்ன சொல்றாங்க? பிரைவேட் பிளேயர்ஸ் எப்படி உள்ள கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா இவங்க வந்தா மட்டும்தான் $26 பில்லியன் அளவுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா மிஸ் பண்ணக்கூடாது. பட் என்ன ஆகுது? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 வந்து இதுக்கு சேலஞ்சா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन வந்து அவங்க கிட்ட கொடுங்க. ரெடியா?
இது வரைக்கும் பார்த்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சொல்லு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்காம சொல்லணும். DAE, DAE இவன் யாரு? Department of Atomic டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் CLNDA, நீ அது ஆக்டர், அது மனசாட்சி இல்லாதவனு. சத்தம் பேசு, கேட்கல. NPCIL, NPCL இவன் யாரு? Nuclear Power Corporation India ரைட், ஒன் Limited, செகண்ட். ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் இருக்குதா? இவன் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல உருவான ஒரு கம்பெனி இது. ஓகே, மற்ற இன்ஸ்டிடியூஷன் சொல்லு. வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோமா? கன்ஃபார்மா? Niti Aayog, நித்தி ஆயோக். அப்புறம் இது எல்லா டிபேட்டும் உருவாக்குறது யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தானே. இதுல பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்றாங்க என்ன உருவாக்கணும், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வர சொல்றாங்க. நித்தி ஆயோக் சொன்னது திருப்பி சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு வார்த்தை பார்க்க போறோம். இது பேப்பர் அடிக்கடி வரும். AERB. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிஸ்டர் சுதர்ஷன். Atomic Energy அட்டாமிக் எனர்ஜின்றது பேசிக், அதையே கஷ்டப்படுற. அடுத்து Research Board, ரெகுலேட்டரி போர்டு. ஓகேவா? DAE என்ன பண்ணுது? DAEயும் அந்த கம்பெனியும் இந்தியாவில் ஒரு பவர் பிளான்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்க? ஆப்ரேட் பண்றாங்களா? இது யாரு? DAU பிளஸ் NPCA. NPCL. எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் நானு. AE நீங்க முட்டாள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவா அப்புறம் சொல்றீங்க ப்ளீஸ், நான் ஒரு முட்டாள். AERB அப்புறம் கட் பண்ணி தான் இதெல்லாம். AERB-யா? ஓகே. எக்ஸ்பான்ஷன் அட்டாமிக் எனர்ஜி அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்ட். இவனோட வேலை என்னன்னா எல்லா பவர் பிளான்ட்லயும் லீக்கேஜ் ஆகும்ல, அதுக்கு பேர் என்ன? எஸ், ரேடியோ ஆக்டிவ் டெக்னாலஜி இருக்கும்ல, இந்த டெக்னாலஜி மட்டும் மானிட்டர் பண்றது வேலை. புரிஞ்சா? எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயும் என்ன இருக்கும்? யுரேனியம் இருக்கும்ல. எல்லா யுரேனியம் என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பவர் பிளான்ட்லயும் எந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அது சேஃப்டியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு தனியாள். ஒட்டுமொத்த கம்பெனி ஆபரேஷனுக்கு ஒரு ஆள் அந்த எலிமெண்ட்ஸோட டெக்னாலஜி மட்டும் பாக்குறதுக்கு. புரிஞ்சா? கவனிங்களேன். இதான் யுரேனியம் வச்சுக்கலாம். இது பாருங்களேன், இதான் யுரேனியம். இது என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்டை மேனேஜ் பண்றது டெக்னாலஜி பண்றோம்ல, டெக்னாலஜி ஒழுங்கா இருக்கா இல்லைன்னு பாக்குற ஒரு ஆள் யாரு? AERB. கவனிங்களேன். ஒரு பிரைவேட் கம்பெனி இவங்கிட்ட காசு கொடுத்து நான் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன், என்னோட பவர் பிளான்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, கண்டுக்காக சொன்னா கண்டுக்காக வாய்ப்பு இருக்குதானே? யார் சொன்னா? காசு கொடுக்க கவர்மெண்ட் கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த போர்டு வந்து இண்டிபெண்டா சேல் பண்ணா மட்டும்தான் சேஃப்டி எல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். ஓகேவா? பட் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த AERB-யோட இண்டிபெண்டன்சி குறைஞ்சு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாயிண்டும் பேசினாங்க ஆர்டிகல். AERB வந்து உருவாக்குறது எதுக்குன்னா இண்டிபெண்டா ஒவ்வொரு கம்பெனியும் போய் என்ன பண்ணணும்? பவர் பிளான்ட்டை செக் பண்ணணும். இப்படி இருக்கு. அந்த இண்டிபெண்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கு? குறைஞ்சிட்டு இருக்கிறது இன்னொரு சேலஞ்சஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா தெரியல, அவரு சொல்றேன். ஓகே, அருள் மைக் வாங்க. அருள் கிட்ட அருள் வாக்கு கேளு. ரெடி? ஓகே. நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆபரேட் பண்றது யாரு? DAE-ன்றவன் இண்டிபெண்டன்ட் பாடியா கவர்மெண்ட் பாடியா? கவர்மெண்டோட ஒரு மினிஸ்ட்ரி கிரியேட் டிபார்ட்மெண்ட். இப்போ மோடி என்ன சொல்லுவோம் அதான் கேட்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ இது ஓகே, பட் இவனை செக் பண்றது ஒரு ஆள் தனியா என்ன பண்ணும்? ஒரு போர்டு போடணும். இந்த போர்டு தான் என்னது? அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஓகே. பட் இவன் இருக்கான்ல டிபார்ட்மெண்ட்காரன், கவர்மெண்ட்காரன், அடிக்கடி வந்து இவன் என்ன பண்றான்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். இதுல இப்படி இருக்கு, என்ன பண்ணக்கூடாது? இண்டிபெண்டா ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு பேருமே க்ளோஸ் அலையா மாறுறதால இவனோட இண்டிபெண்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் போட்டான். நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேஷன் பில். நீங்க புரிஞ்சா? இவனோட வேலையை தானே நியூக்ளியர் எலிமெண்ட்ஸ் பாத்துக்கிறது. நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேஷன் பில் 2011 ஒரு பில் கொண்டு வந்தான். இது ஏன் பில்னு சொல்றோம்? என்னது? ஆக்டா மாறல. ஏன் ஆக்டா மாறல? ஏன்னா இந்த பில்லோட மெயின் எய்ம் என்னது? ARB-க்கு இன்னும் பவர் தர்றது, இண்டிபெண்டா செயல்படுறது. இண்டிபெண்டா செயல்பட்டுச்சுன்னா மேபி டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு வரும் கான்ஃபிளிக்ட் வருவதற்காக இந்த ஆக்ட், இந்த பில் வரல, ஆக்டா மாறல. இது ஒரு பாயிண்ட். 2011 கொண்டு வந்த பில், நியூக்ளியர் சேஃப்டி ரெகுலேஷன் பில். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நியூக்ளியர் பவர் பிளான்ட் பத்தி பேசினா ஒரே ஒரு ஜட்மெண்ட் பத்தி பேசிருக்கோம். கூடங்குளம் பவர் பிளான்ட்டோட ஆபரேஷன்ல ரிஸ்க் இருக்குன்னு தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். இதுல கேஸ் போட்ட ஒரு ஆள் நான் சொல்றேன். 2017 போட்ட கேஸ் சுந்தரராஜன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்னென்ன கேஸ் போடுறாங்க? நியூக்ளியர் பவர் பிளான்ட், கூடங்குளம் பவர் பிளான்ட்ல சேஃப்டி மெஷர்ஸ் இல்ல அப்படின்னு. ஓகே. சோ இந்த பவர் பிளான்ட் ஆபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா? சுந்தரராஜன் சொல்றாரு. ஓகே. பட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னா அப்படிலாம் கிடையாது, ஆபரேட் பண்ணலாம். பட் என்ன பண்ணலாம்? இப்ப பார்த்தோம்ல, DAE, AERB, NPCL இவங்க எல்லாரும் சேஃப்டியா ஒர்க் பண்றதுக்கு வேணா என்ன பண்ணலாம்? ஐடியா தரலாம் சொல்லிட்டான். ஸோ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் உருவாக்குன ஒரு ஜட்மெண்ட் 2013. ஸோ ரெகுலரா பண்ணணும், ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், வருஷம் சேஃப்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபார் தேவையில்லை, கவர்மெண்ட் ஓவர்சைட் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நியூக்ளியர் பவர் பிளானோட ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் சுந்தரராஜன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013. இந்த மாசம் செப்டம்பர் 2024 வேர்ல்டு நியூக்ளியர் அசோசியேஷன் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுச்சு. இந்தியாவோட டோட்டல் ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட் எவ்வளவு? 500 ஜிகாவாட்டா. இந்தியா வந்து 32 ஜிகாவாட்ஸ் நியூக்ளியர் எனர்ஜியை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லிருக்காங்க. இந்தியாஸ் பிளான் டு சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் தி நியூக்ளியர் பவர் கெபாசிட்டி as much as 32 ஜிகாவாட்ஸ். இது வந்து இந்தியாவுல கிளீன் எனர்ஜி உருவாக்குறதுக்கான ஒரு போல்ட் ஸ்டெப். யார் சொல்லியிருக்கா? எஸ். இந்த ஃபேக்டை இன்ட்ரோல எழுதிக்கலாம். இந்தியாவோட நியூக்ளியர் ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டாங்கன்னா இந்த இயர் வந்த ரிப்போர்ட் கோட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. இந்த ஆம்பிஷன்ல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன? பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள கொண்டு வர முடியாது. என்ன காரணம்? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு, இல்ல இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் எழுத வேண்டியது. பட் இது ஒரு
ஒரு போல்டு ஸ்டெப்பா இருந்தாலும் இதுல சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. என்ன பாயிண்ட்? ஒண்ணு வந்து இதுக்கு அதிகமான காசு தேவை, அது முடிஞ்சிருச்சு, அது எதிர்க்கு. இந்த இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு உடனடியா நிறைய காசு தேவைப்படும். ஏன்னா இது என்னது? கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. அர்த்தம் ஹியூமன் பீங்ஸை விட கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ நீட்ஸ் ஹை ஸ்கில்டு லேபர். அப்போ உங்களுக்கு அதிகமான காசும் வேணும், ஹை ஸ்கில்டு லேபர் வேணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, பிரைவேட் பிளேயர்ஸை உள்ள அலோவ் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களையும் அலோவ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ சேஃப்டி மெக்கானிசம் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பேரியர் இப்போதைக்கு என்னன்னா, கடைசி லாஸ்ட் ஒரு இயர்ஸாவே R&D யாருக்கு பண்ண முடியாது. ஆமா, நியூக்ளியர் டெக்னாலஜில R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யார் பண்ண முடியாது. பிரைவேட் கம்பெனி. எஸ், அந்த பேரியரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்ல, CLNDA என்னது? எஸ், லயபிலிட்டி நியூக்ளியர் அப்போ டேமேஜ். அது என்ன சொல்லிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் தான் சொல்லல, யார் ஆப்ரேட்டரோ அவங்க என்ன பண்ணி ஆகணும், காம்பன்சேட். காம்பன்சேஷன் பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு ஸ்மால் ரேட்டர் வரும்போது ஆப்ரேட்டர் யாரா இருக்கலாம், பிரைவேட் பிளேயரா இருக்கலாம். அப்போ அந்த ஆப்ரேட்டர்னா யாரு, பிரைவேட் பிளேயரா கவர்மெண்ட் அப்படின்னு கிளியர் பாயிண்ட் இல்லாதனால பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வர்றது என்னாகும், டிலே ஆகும். மீனிங் புரிஞ்சா? யார் சொல்றா? நான் தான் சொன்னேன். சிம்பிளி வேஸ்ட். ஓகே, அதாவது அதிகமான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இல்ல தேவை, யார் உள்ள வரணும், பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள வரணும். பட் உள்ள வர்றதுக்கு என்ன பண்றாங்க ஹெசிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம், யோசிக்கிறாங்க. என்ன காரணம்? ரெண்டு. ஒண்ணு வந்து R&D பண்ண முடியாது, ரெண்டாவது ஆப்ரேட்டர்ஸ் தான் என்ன பண்ணி ஆகணும், லாஸ்ட் தரணும், காம்பன்சேஷன் தரணும் ஆகணும். அப்ப அந்த ஆப்ரேட்டர் யாருன்னு டவுட் இருக்கிற வரைக்கும் உள்ள வர மாட்டோம். ஸோ சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்தியாவோட எய்ம் என்ன, 32 ஜிகாவாட்டா இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு, பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்கு. அது சேலஞ்சாவே இருக்குன்னு முடிச்சிட்டான். எவனோ ஒருவன் இந்த மேகை கடிச்சிருக்கான், அது மட்டும் உறுதி. ஜூம் தத்தா. இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லு, ரிவிஷன் பண்ணி. எய்ம் என்ன, ஸ்மால் பாரத் ஸ்மால் ரியாக்டரா. இந்த ரியாக்டர்ஸ் குட்டி குட்டி ரியாக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, நெட்ல பாருங்களேன், இமேஜ் பாருங்க. ஸ்மால் ரியாக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நெட்ல பாருங்க. பாத்திருக்கியா? ஒரு பெரிய இமேஜா காட்டுமா? இமேஜ் இல்லாம ஃபேசினேஷன் இல்லவே இல்லையம்மா. என்ன வரவே மாட்டேங்குது. நீங்க கை வைக்கணும். தப்பா வச்சிருக்கானா? இல்ல சார், நீங்க கை வைக்கணும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் வச்சிருங்க சார். ஃபோக்கஸ் ஆவலனா வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், ஆகுது. ஆகலையே? பாத்து. வாவ், ஆயிடுச்சு. சூப்பர். இதான் சைஸே. நீங்க பார்க்கவே இல்லை, பார்க்காமலே அவங்களே பார்த்துன்னு கற்பனை பண்ணி நான் பார்த்துட்டேன். எங்க பாத்தீங்க? அந்த இமேஜ் காட்டுங்க உங்களுக்கு. பாத்துட்டீங்களா? இது ஸ்மால் ரியாக்டர். இப்போ வந்து பிக் பாருங்க. நீ தானே பார்த்து சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் பிளேயர்ஸ். பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து போடணும். என்ன கேட்டா எக்ஸ்பிளேஷன் அது. நம்ம ஃபேக்ட் எனக்கு வராது, நான் ஒரு முட்டாள் தானே. ஃபேக்ட்ஸ் எப்படி எனக்கு தெரியும்? இல்ல போட்டா கண்டிப்பா சொல்லியிருப்பேன், கரெக்டா இல்லையா? அப்ப நீ உடனே பார்த்துன்னு சொல்லியிருந்தா ஹாப்பி, வாவ், தேங்க்யூ சொல்லியிருப்பேன். மெகாவாட் தான். சாரி, ஸ்மால் ரியாக்டர் பத்தி ஒரு லாஸ்ட் இயர் அக்டோபர் நவம்பர்ல நான் பேசியிருக்கேன். எவ்வளவு எனர்ஜியும் பேசியிருக்கேன். தனி டாபிக் அது. சரி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. வெரி குட். உன்னை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சது முதல் தப்பு, உன்னை பார்த்து கேட்டது ரெண்டாவது தப்பு. அடே, லாஸ்ட் பாயிண்ட். இந்த பாரத் ஸ்மால் ரியாக்டர் 51% யாரு, கவர்மெண்ட். 14% யாரு, பிரைவேட் சோ அப்ப கம்ப்ளீட் கண்ட்ரோல், ஆட்டோனமி, ஓனர்ஷிப் எல்லாம் யார்கிட்ட இருக்கு, கவர்மெண்ட். என்ன ரீசன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருந்தா RTI போட்டு இதுல எவ்வளவு உற்பத்தி பண்றீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க, என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்பரன்சியா கேட்டுக்க முடியும். சோ டிரான்ஸ்பரன்சியும் இதுல இருக்குது. சோ இது அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றேன். சோ ஸ்மால் பாரத் ரியாக்டர் பத்தி RTI போட்டா என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன ரீசன்? ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்க போகுது, கவர்மெண்ட் இருக்க போகுது. ஓவர். அப்போ பிரைவேட் கம்பெனிஸோட வேலை என்னதான், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். அது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்பவே இருக்குதான். அப்பவே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அப்பவே இன்ஜினியரிங் இருக்கு, அப்பவே என்ன இருக்கு சொல்லுங்க. டேய் குழந்தை மாதிரி அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. அதே தெரியலையா? ABCD EBCயா? என்னப்பா EBCன்றாங்க? EPC. ஐயோ, யாருக்கு சொல்லி கொடுத்தோம்னா கடைசியா அப்படிதான். EPC நான் சொல்லுங்க. ஏன் பறக்குறீங்க, வைக்க போறீங்க? கொஸ்டின் கேட்டா இப்படி தான் பாக்குற குழந்தைக்கு போடுவாங்களே. சொல்லுங்க. இன்ஜினியரிங். நான் பெரிய இன்ஜினியர் தான். வாங்க சொல்லுமா, அடுத்து போலாம். இப்ப தெரியுதா கிளாஸ் நான் மட்டும் பேசினா எப்படி போச்சு, இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, EPC இன்ஜினியரிங். ஃபுல் கட் தான். இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபுல் கட் தான் ஈஸி. அதுக்குள்ள பாத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபெல்லோ சரி. இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மென்ட். ப்ரோக்கோலி வாங்கிடுவோம். சரி, ப்ரோக்கோலி கறி. ஓகே, ப்ரோக்கோலி கறி. நீ சொல்றாடி என்னது? ப்ளீஸ் சொல்லு. இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஏன் சொல்ல மறந்து போச்சுடா? ஏன்னா இவங்க தான் முடிச்சு விட்டாங்க. அவன் பாத்தியா, அதுதான் 21 வயசுல இருக்கிறவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாரு. ஃபுல் ஃபோக்கஸ்டாவே இருப்பாங்க. EPC ஆல்ரெடி கொடுத்தாச்சு, கரெக்டா? இப்போ என்ன வர பண்றாங்க, ஒரு பவர் பிளான்ட்டுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது என்னது, பொருள் தர்றது, அவ்வளவுதான். விற்கிற வேலை. இப்போ பாரத் ஸ்மால் ரியாக்டர் வழியா என்ன பண்ணலாம், அந்த ரியாக்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ண கிடைக்கும், அதுல வர எலக்ட்ரிசிட்டி வித்தா லாபம் வரும். பாதிக்கு பாதி லாபம் யாருக்கு, ஓகேவா? சோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவனே தவிர மற்றபடி எல்லா ஒர்க்கிங்கும் யாரு, கவர்மெண்ட் எடுத்துறாங்க சார். ஓவர்.